அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிகரை. இன்னைக்கு ஆடி வெள்ளி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை கும்பிட போகிறோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சாமி கும்பிட போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு, பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்கள தெய்வமாக வழிபட போகிறோம். நாங்கள் சிலையை வச்சு இன்றைக்கி சாமி கும்பிடல. இது ஏன்னா எங்கள் வீட்லேயும் சரி, பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, வெளியில் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்றது இப்போ நிறைய இடத்துல தெரியாமலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த கல்கட்டாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் கூட எல்லாருக்குமே தெரியும். ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, பயமாக இருக்குது. நம்ம நாடு நினைச்சாலே ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. அதுக்காக இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருந்தே அந்த 9 தெய்வத்தையும் கூப்பிட்டு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஸோ அவங்களுக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸு, ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன். அந்த 9வது குழந்தை யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவேளை இருக்குமோ? பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே நான் ஒரு தாயின்றதை அங்கங்கே துணிச்சிக்கிட்டே இருக்கேன். இல்லை புரியல. பென்சில், கலர் பென்சில். நெக்ஸ்ட் வந்து புக், கலர் பண்ணுறதுக்காக புக் வாங்கியிருக்கேன். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, க்யூட்டாக இருக்குது. கிளிப்பு, பாப்பாவுக்கு கிளிப்பு, ஒரு சாக்லேட், ஒரு ஸ்டிக்கர் போட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐட்டம்ஸ், மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த இது. அவ்வளோதான். இதுதான் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் இது புதுசாக இருக்கு. இது இல்லாமல் இன்னைக்கு வரலட்சுமி நோம்பும் கூட இல்லை, அதனால கூட வர அவங்க அம்மாக்கும் நான் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா அதே அந்த மஞ்சள், குங்குமம், அந்த இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட், அப்புறம் ஒரு சின்ன விளக்கு. இதுதான். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி போடலாமா? ஃபாக் ஹேப்பனிங். வாட் இஸ் ஹேப்பனிங்கா? வாங்க இதெல்லாம் எடுத்து போடுங்க. நீங்கள் பெண்களுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து போடுங்க, நான் குழந்தைங்க இதெல்லாம் போடுறேன். என்ன எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வரலட்சுமி வந்து. ஓகேவா? ஆமாம். ஆக்சுவலி இது இந்த மாதிரி வருஷத்தில் அப்பப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வர்றது எதுக்காக அப்படின்னா, தினமும் சாமி கும்பிடுறது ஒரு வகை. இதில் வந்து அன்னைக்குன்னு நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக விரதமாக இருந்து நிறைய விஷயங்கள் செய்வோம்ல. அது ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நமக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கணும், படிப்பு குழந்தைங்களுக்கு வரணும், நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து அன்றைக்கி பூஜை பண்ணுறது தான். இது எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், எனக்கு அசிஸ்டண்ட் கூப்பிட்டா அவருக்கே நான் அசிஸ்டண்ட்டு. இங்கே பார்த்தீங்களா 2 கண்ணாடி, இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, க்யூட்டாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். என்ன தங்கம்? ஹலோ ஹலோ, நாங்கள் இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுப்போம். ஓகே, ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே, என்ன பண்ணுறீங்க? பொண்ணே என்ன பண்ணுறீங்க? புடவை கட்டினா காயத்ரி அழகாக இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் புடவை கட்டியிருக்கேன். ஸோ பூ மட்டும் வச்சு விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? வச்சு விட தெரியுமா? எப்படி வைக்கிறேங்கிறத மட்டும் பாருங்க. அதுதான் நானும் பார்க்குறேன். இது தெரியும், எனக்கு இந்த மாதிரி வேலை பண்ணு. பின் இருக்குது. ஒரு பையனுக்கு பூ வைக்க கூட ட்ரெயின் பண்ணல. ஏங்க எங்கே வைக்கிறீங்க? கிரகம் ஆட போகிறேன். வாட்டமா மேல இருந்துச்சு. இருங்க மம்மி, நான் வச்சுட்டு. நீ தான் வைக்கணும். நானே குத்திட்டேங்க. வச்சு விடுங்கன்னு கேட்டாங்க, நானும் வைக்கலாங்கிறதுக்கு பின்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. நீங்கள் வைக்க தெரியல, கற்றுக்கோங்க. இன்னைக்கு இப்போ எது கூப்பிட்டேன்னா, நாளை பின்ன திரும்ப வைக்கணும் அப்படின்னா இப்படி தான் வைக்கணும். யாருக்காச்சும் வச்சிடணும்னா இப்படிதான் வச்சிடணும். புரியல. இல்லை யாரு வச்சிடுவீங்களா நீங்கள்? ஹலோ, வெப்பண்டி. அங்கே பாருங்க,
அவளுக்கு எவ்வளோ அழகாக பூவெல்லாம் வச்சு. அவ்வளோதான், இதான் என்னோடய அவுட்ஃபிட். நல்லா இருக்கேனா? சூப்பராக ரெடி ஆகிட்டேன். பாப்பா ரெடி ஆகிட்டாங்க, தருண் ரெடி ஆகிட்டாங்க, எல்லோரும் ரெடி. வெளியில் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. கம் எல்லா குட்டி தெய்வங்களும் வந்தாச்சு. ஸோ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் ட்வின்னிங், இங்கே பாருங்கள், ட்வின்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் தைச்சோம். பட் அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது. இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்டோட விருப்பத்துக்காக தான். அவர் saree கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணார். அதனால தான் நான் இந்த saree கட்டிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நேரமாக என் பூ மேலே இங்கே பாரு, இங்கே பார்த்தியா இல்லையா நீ? இங்கே பார், இது என்ன பொம்பளை பொண்ணுன்னு கேட்டதும் போதும், இந்த மாதிரி என்னோட பொருள்லாம் எடுத்து வச்சதும் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் டீம்லேருந்து யார் வரா? சரி, நீ இந்த டீம்லேருந்து யார்? ஓகே, தெரியுமா உனக்கு? ரெடி, ஸ்டார்ட். கிளாப் பண்ணு. 1 பாயிண்ட். 3 எடுத்துட்டா நீங்கள் ஒரு வின்னு. ஓகேவா? அடுத்து சூப்பர், 1 ஈச். சூப்பர் 2. 1 எடுத்துட்டா இந்த டீம் ஜெயிச்சிருவாங்க. ஓகே, 2 ஈச். யார் ஜெயிப்பா? நீங்கள் உங்கள் டீம் ஜெயிக்குமா? ஓகே. தேஷா டீம் 1 பாயிண்ட். ஓகேவா? இப்போ ஜோலன் ப்ரிஷாவும் காயத்ரியும். நாங்கள் 2 பேருமா ஸ்டோன் பேப்பர் சீசர் தெரியுமா? உனக்கு தெரியுமா? இது சீசர், இது வந்து பேப்பர், இது வந்து ஸ்டோன். இல்லை ஸ்டோன் நாங்களே சொல்லிக்கணும். ஆமாம், ஸ்டோன் பேப்பர் சீசர். ஸ்டோன் பேப்பர் சீசர். ஓகே, 1. சரி, 1. காயத்ரி 1. ஸ்டோன் பேப்பர் சீசர். 1 ஈச். வா. ஸ்டோன் பேப்பர் சீசர். 2, 1. Keep it going. Stone, paper, scissor. காயத்ரி. ஓகே. எல்லாம் நம்மளாம் ஒரே டீம் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டதை கேட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்புல, ஸோ யூஸ்வலாக நம்ம கணவருக்காக பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து அதுவும் செய்கிறோம். அதை தாண்டி பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் தப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே நம்ம மக்கள் ஆண்கள்கிட்ட பெண்கள்னால் ஒரு தெய்வம், குழந்தைங்கள்லாம் ஒரு தெய்வம் அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து குட்டி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள நம்ம தெய்வமாக வணங்குறதுக்காக தான் இந்த பூஜையே. நம்மளோட 9 சாமி இங்கே இருக்காங்க. அந்த 9வது சாமி ஏதோ இங்கே உட்காந்துருக்காங்க. வடிவாம்பிகை ஸ்ரீ வடிவா கொள்வாய் வடிவாம்பிகை 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 ஸ்ரீ வடிவாம்பிகை ஸ்ரீ வடிவாம்பிகை. வாழ்க்கையில்
வாழ்வில் 1000 போராட்டம் போக்கிடு துன்பங்கள் தீரவும் அருளை தந்திடு சக்தியை அறிந்தோம் நல்வழி காட்டிடு உன் சக்தியை அறிந்தோம் நல்வழி காட்டிடு இன்னும் என்ன செய்ய வேண்டும் எமக்கு சொல்லிடு இன்னும் என்ன செய்ய வேண்டும் எமக்கு சொல்லிடு வடிவாம்பிகை 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 ஸ்ரீ வடிவாம்பிகை ஸ்ரீ வடிவாம்பிகை வானமும் நீயே பூமியும் நீயே காற்றும் நீயே கடலும் நீயே உன் ஆலயம் தேடி வருகின்ற எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூமாலை உனக்கு சூட்டுகின்றோம் பாமாலையோடு வந்து பாடுகின்றோம் வடிவாம்பிகை 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 ஸ்ரீ வடிவாம்பிகை ஸ்ரீ வடிவாம்பிகை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பூஜை நடந்து முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ஹாப்பியா? அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அதுவும் காயத்ரி பண்ண அந்த இனோவேட்டிவ் தாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்டஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வெளியில் இருக்க குழந்தைகளையும் பெண் குழந்தை மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைகளையும் நம்ம இப்போவே தெய்வமாக பார்த்தோம் அப்படின்னாக்க கோயிங் ஃபர்தர் அது பாசிட்டிவாக தான் இருக்கும், எத்திக்கலி நம்ம கரெக்டாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ குட் தாட். நன்றி. இது வந்து ஆக்சுவலி என்னோட தாட் இல்லை, எங்கள் அத்தை தான். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.